நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்டான வெண்பொங்கல் சட்னி சாம்பார் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இது மூணுத்தையுமே ரொம்ப குயிக்கா டேஸ்டியா பண்றதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசியும் 1/4 கப் பாசி பயிரும் எடுத்திருக்கேன். பொங்கலுக்கு தேவையான அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 கப் தண்ணியை சேர்த்து ஊற வச்சிருக்கேன். அந்த பொங்கலுக்கான அரிசியும் பருப்பும் ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ள நம்ம இந்த சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த சாம்பாருக்கும் நான் இன்னைக்கு பயத்தம்பருப்பு, அதாவது பாசி பருப்பு ஒரு 50 கிராம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் ஒரு 15 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா 1/2 ஹவர்ல இதை செஞ்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு பேன்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு சூடாக்கியிருக்கேன். அது சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் பொடி பொடியா சேர்த்திருக்கேன். 2 பல்லு பூண்டும் சேர்த்திருக்கேன். இது வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் இல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கோட் ஆனா போதும். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போறோம். நான் இப்ப வீட்டிலே வறுத்து அரைச்ச சாம்பார் பொடியை 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். இந்த அளவுக்கு, அதாவது 50 கிராம் பருப்பு அளவுக்கு நான் இந்த சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன். இது எப்படி பண்றோன்ற லிங்க்கும் கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும். நான் ஊற வச்சிருந்த பருப்பையும் நான் இதுல சேர்த்துட்டேன். 50லேருந்து 100 கிராம் நீங்க சேர்த்துக்கோங்க. இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த பருப்பையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்ப இதுல உப்பு சேர்க்கல. இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போறோம். நான் இன்னைக்கு ஒரு 200 ml 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப பொங்கலுக்கு ஊற வச்சிருந்த பாத்திரத்தையும் நான் குக்கர்ல இறக்கி வெயிட் போட்டிருக்கேன். இப்ப பொங்கலும் சாம்பாரும் தயாராயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். இதையும் சிம்பிளா அரைச்சிக்கலாம். அப்பதான் நம்ம குயிக்கா பண்ண முடியும். நான் இன்னைக்கு இந்த தேங்காய் சட்னிக்கு ஒரு 5-6 சில்லு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ட்ரையா அரைச்சிருக்கேன். அப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து ஒரு ஸ்மூத் சட்னியை அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னியில கொஞ்சம் ட்ரை கறி லீவ்ஸ் சேர்த்துருக்கேன். டெம்பரிங்கையும் 1 டீஸ்பூன் எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிக்க விட்டு அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அந்த சாம்பார் பண்ணிட்டு இருந்த அந்த பேன் 2 விசில் கத்தின உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். அது ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா இப்போ ஓபன் பண்ணியிருக்கேன். அது நல்லா வெந்திருக்கு அந்த பருப்பெல்லாம். அது கன்சிஸ்டன்சிக்காக நான் இன்னைக்கு 1 டம்ளர் தண்ணி, இருந்தால் 200 ml தண்ணியும் ஒரு சின்ன பீஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்ச புளி தண்ணியையும் சேர்த்திருக்கேன். அது ஒரு 50 ml இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பையும் சரி பார்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்ப சாம்பாரும் சட்னியும் நமக்கு சூப்பரா ரெடி ஆயாச்சு. இப்போ குக்கர் ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் நான் அதை திறந்திருக்கேன். அந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் இருந்தாதான் உங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் அந்த டெம்பரிங் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பொங்கல் கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கும். இல்லனா செஞ்ச ஒரு 10 மினிட்ஸ்லயே ரொம்ப இறுக ஆயிடும். பருப்பும் நீங்க 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பருப்பு எடுத்துக்கிட்டாதான் டேஸ்டும் அந்த கலரும் வெள்ளையா இருக்கும். இல்லனா அதுவும் மாறிடும். இப்ப பொங்கல்ல சேர்க்கறதுக்காக நான் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1/4 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திருக்கேன். அதுல முதல்ல முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த எண்ணெயை எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அது அந்த டெம்பரேச்சரை ஸ்லோ டவுன் பண்ணும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேருங்க. இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் வாசனை வந்துடும். நீங்க அந்த எண்ணெய் சேர்க்கல அப்படின்னா வேக வேகமா அந்த நெய்ல எல்லாத்தையும் பொரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நெய் பொரிஞ்சிரும். அந்த முந்திரியை முதல்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம்னா அந்த முந்திரி கிறிஸ்பா இருக்காது. சர்வ் பண்ணும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதே நெய்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன். அந்த மிளகு பொரியும் போது வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. ஏன்னா நல்லா இந்த நெய் காஞ்சிருக்கும். இப்போ 1/2 இன்ச் துண்டு இஞ்சியை 4 நறுக்கி நான் போட்டிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியா நறுக்குனீங்கன்னா வாயில கடிப்படும் போது சிலருக்கு பிடிக்காது. ட்ரை கறி லீவ்ஸ் நான் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நீங்க கிரீன் லீவ்ஸ் சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. பெருங்காயம் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல. இப்ப இது எல்லாமே அந்த பொங்கலோட நல்லா பிளெண்ட் ஆகும் போது தான் சூப்பரா வாசனை வரும். அதுக்காக நான் ஒரு 1/4லேருந்து 1/2 டம்ளர் தண்ணியை இதுல சேர்க்கிறேன். இப்ப நம்ம வறுத்ததை இந்த பொங்கல்ல சேர்த்துருங்க. இப்ப நம்ம பார்த்ததை விட அந்த பொங்கலோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க. நீங்க கரெக்டா தண்ணி கொட்டி வேக வச்சீங்கன்னா அது ரொம்ப இறுகிட்டே வந்துடும். 1 ஹவருக்குள்ளேயே அந்த பொங்கல் ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் இதை மிக்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு கை வலிக்காம ஈஸியா மிக்ஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாராளமாக சர்வ் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பொங்கலை ரொம்ப டேஸ்டியாக, கலர் பாருங்கள் ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு வந்திருக்கு வெண்பொங்கல். பருப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கலர் மாறிடும். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் ரெடி ஆயாச்சு. 1/2 ஹவரில் இதை ப்ரிப்பேர் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.